வணக்கம். இன்றைக்கி ரவையில் அடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 கப்பு துவரம்பருப்பு, 1 கப் கடலைப்பருப்பு, 3/4 கப்பு பைத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. அதே 2.25 கப்பு ரவை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த பருப்பில் இஞ்சி போட்டுக்கலாம். 15லேருந்து 18 சிகப்பு மிளகாய் போட்டுக்கலாம். தென் பெருங்காயம் போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா அலம்பிட்டு ஒரு 1 இன்ச்சு தண்ணி மேலே நிற்கிற மாதிரி தண்ணி போட்டு ஊற வைக்கலாம். தேங்காய் ஒரு அரை மூடி போட்டுக்கோங்க. இது நல்லா ஊறட்டும். ஊறின்றிருக்கு. இதுக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி தேவையானது எடுத்திருக்கேன். நம்ம பருப்பு அரைக்கிறதுக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி ரவை ஊற வச்சா போதும். இந்த ரவைக்கு 1க்கு 2 கப்பு தண்ணி போட்டுட்டு நல்லா அதை ஊற வச்சுக்கலாம். ரவை அடைக்கு முட்டைக்கோஸ் நறுக்கி வச்சுருக்கேன், கேரட் துருவி வச்சுருக்கேன், தென் பீன்ஸ் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போது பருப்பு நல்லா 1.5 மணி நேரம் ஊறிடுச்சு. அதை மிக்சியில் போட்டு ரவை மாதிரியே கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது மிக்சியில் போட்டுட்டு கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ரவை அரைச்சதை வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு கொஞ்சோண்டு மாவை மிக்சியில் வச்சுட்டு அதுலேயே கருவேப்பிலை கொத்தமல்லியை போட்டுட்டு ஒரு 4 பல்ஸ் பண்ணுங்கள். நல்லா கருவேப்பிலை கொத்தமல்லி நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போ இதை அந்த மாவோடு எடுத்து கலந்து வச்சுக்கலாம். இப்போ இந்த மிக்ஸி அலம்பின தண்ணியெலாம் இருக்கட்டும். இந்த ரவையும் நல்லா ஊறி இருக்குது. இப்போ அந்த ரவையையும் அந்த பருப்பையும் சேர்த்து நல்லா கையில் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது பீன்ஸு, முட்டைக்கோஸு, கேரட் எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு இந்த அடை மாவையும் அதில் மாற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ரவை அடை மாவு தயார். இதுக்கு நம்ம ஒரு சைட் டிஷ் பண்ண போகிறோம். அதுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க, 2 பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதுக்கு தேங்காய் எண்ணெய் உங்கள் வீட்டில் இருந்தால் தேங்காய் எண்ணெயில் தாளிச்சிக்கலாம். எங்கள் வீட்டில் கடலை எண்ணெய் தான் இருந்தது. ஸோ தேங்காய் எண்ணெயில் கடுகு தாளிச்சிட்டு கருவேப்பிலை போடுங்க. அது ஃப்ரை ஆனவுடனே கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ அந்த தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல அதில் கொட்டிடலாம். இப்போது இந்த தேங்காய் கடுகு தாளித்து கொட்டியிருக்கோம்ல அதில் நம்ம நல்லா ஒரு 4 கரண்டி தயிர், கெட்டி தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தேங்காய் தயிர் பச்சடி அடையோடு நல்லா சூட் ஆகுங்க. ட்ரை பண்ணுங்கள். இப்போது நமக்கு அடை மாவு ரெடி. அதுக்கு சைட் டிஷ்ஷும் ரெடி. அடை வாத்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசைக்கல் போடுங்க. தோசைக்கல்லில் ஃபஸ்ட்டு நல்லா எண்ணெயை நல்லா தடவிக்கலாம். இப்போ இதில் இந்த அடை மாவை போடலாம். ரொம்ப நல்லா பண்ண வருதுங்க. இது அடை, ரவா அடை அப்படின்னு சொல்லலாம், இல்லை ரவை தோசை அடைன்னு சொல்லலாம். அவ்வளோ நல்லா தோசை மாதிரி இட வருது. ஸோ நாங்கள் எப்போவுமே 4 குழி பண்ணிவிட்டு நடுவில் ஒரு குழி பண்ணுவோம். அதில் எல்லாத்துலேயுமே எண்ணெய் போடுவேன், சுற்றியும் எண்ணெய் போடுவோம். எண்ணெய் போட்டுட்டு இது நல்லா கீழே நல்லா மொறுன்னு ஆகட்டும். இதுக்கு டெஃபினட்டாக ஒரு 4 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் ஆகணுங்க. ஆன உடனே இதை நல்லா எடுத்து திருப்பி போட்டுட்டு இன்னும் இந்த ஃப்ளேமை இன்னும் கொஞ்சம் லோ பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த அடையை நல்லா தட்டி விட்டுட்டு சுற்றி எண்ணெய் போடுங்க. எண்ணெய் போட்டுட்டு அந்த குழியிலெல்லாம் எண்ணெய் போடுங்க. எண்ணெய் போட்டு ஒரு 4 to 5 மினிட்ஸ் அந்த ஃப்ளேம்லேயே நல்லா மொறுன்னு ஆகுங்க. ஆச்சுன்னா ரொம்ப சுவையான அடை தயார். இங்கே பாருங்கள் நல்லா மொறுன்னு ஆயிருக்கு. இதுக்கு அந்த சைட் டிஷ் தேங்காய் தயிர் பச்சடியும் வெல்லமும் வச்சு சாப்பிட்லாம். இப்போ இன்னொரு அடை போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இது எவ்வளோ நல்லா இட வருதுன்னு பாருங்கள். நிஜமாகவே ரொம்ப நல்லா இட வருதுங்க. நல்லா அப்படியே பெருசாக பண்ணிட்டேன். ஏன்னா அது ஃபஸ்ட்டு அடை கீழே எண்ணெய் போட்டதுனால கொஞ்சம் வராத மாதிரி இருந்தது. பட் செகண்ட் அடையிலேருந்து ரொம்ப நல்லா வந்ததுங்க இந்த ரவை அடை. ஆனால் உங்களுக்கு இந்த ரவை அடையில் என்னென்னா நீங்கள் 3 அடை அந்த அரிசி அடை சாப்பிட்டிங்கன்னா ரவை அடை உங்களால் 2 அடை தான் சாப்பிட முடியுது. ரொம்பவே டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. ஏகாதசி மாதிரி நாள்லலாம் நம்ம அரிசி சாப்பிட மாட்டோம். அந்த நாள்லலாம் இந்த ரவை அடை பண்ணிக்கலாம். பாருங்கள் பின்னாடி எவ்வளோ நல்ல மொறுன்னு ஆகிருக்குன்னு. ரவை அடையை வெல்லத்தோடையும் அந்த தேங்காய் தயிர் பச்சடியோடையும் சர்வ் பண்ணுங்கள். வெரி டேஸ்டி ரவை அடை இஸ் ரெடி. ட்ரை பண்ணுங்கள். கிவ் யுவர் ஃபீட்பேக். தேங்க்யூ ஆல்.